Hi dear students, today we are going to see the next topics. Difference between fixed capital method and fluctuating capital method. நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் உள்ள வேறுபாடு. The following are the difference between fixed capital method and fluctuating capital method of maintaining capital account of பார்ட்னர்ஸ். இந்த கூட்டாளிகளுடைய முதல் கணக்குகளை பராமரிக்கும் முறைகளுக்கான நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அண்டர் பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அதாவது வேறுபாட்டின் அடிப்படை நிலை முதல் முறை மாறுபடும் முதல் முறை. ஸோ அதை பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் வேறுபாட்டின் அடிப்படை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதாவது கணக்குகளுடைய எண்ணிக்கை. அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 2 accounts are maintained for each partners, that is capital account and current account. The fixed capital methodல capital account அப்படின்ட்டு ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதாவது ஒவ்வொரு கூட்டாளியும் 2 கணக்குகள் அதாவது முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்கை பராமரிக்கிறாங்க. த நெக்ஸ்ட் fluctuating capital method. Only one account, that is capital account, is maintained for each partner. Fluctuating methodல ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கூட்டாளி ஒரே ஒரு கணக்குகள் அதாவது முதல் கணக்கு மட்டும் பராமரிக்கப்படுது அந்த மாறுபடும் முதல் முறையில். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் சேஞ்ச் இன் கேபிட்டல் முதல் தொகையில் மாற்றம். The amount of capital normally remains unchanged except when additional capital is introduced or capital is withdrawn permanently. இந்த கூடுதல் முதலை கொண்டு வரும்போது அல்லது முதல் தொகையை நிரந்தரமாக திரும்ப எடுக்கும்போது தவிர மற்ற நேரங்களில் அந்த முதல் தொகை வழக்கமாக மாறாமல் நிலையாக தான் இருக்கும். ஸோ எப்போ புதுசாக ஏதாவது அடிஷ்னலாக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அல்லது ஏதாவது நம்ம பர்மனண்ட்டாக ட்ராயிங்ஸ் எடுக்கும்போது தவிர மற்ற எல்லா சமயத்துலேயும் அந்த கேபிட்டல் எப்படி தான் இருக்கும், பர்மனண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மாறுபடும் முதல் முறையில் எப்படி இருக்கும்னா த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். கேபிட்டல் எப்படி இருக்கும் அங்கே ஒவ்வொரு பீரியடுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். முதல் தொகை இந்த பருவம் தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். எப்போவுமே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடியது எந்த மெத்தடில், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில், மாறும் முதல் முறை மெத்தடில். தென் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் இறுதி இருப்பு. அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் நிலை முதல் முறையில் முதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் always shows a credit balance, but current account may show either debit or credit balance. இந்த முதல் கணக்கு எப்போதுமே வரவிருப்பையே காட்டும். ஆனால் அந்த நடப்பு கணக்கு என்னாகும், இந்த பற்றிருப்பையோ அல்லது வரவிருப்பையோ காட்டும். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். பட் கரண்ட் அக்கௌண்ட் என்ன காட்டும், டெபிட் பேலன்ஸையும் காட்டும் அல்லது கிரெடிட் பேலன்ஸையும் காட்டக்கூடியதாக இருக்கும். அண்டர் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் மாறுபடும் முதல் முறையில் கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், இட் மே ஆல்சோ ஷோ எ டெபிட் பேலன்ஸ். இந்த முதல் கணக்கு பொதுவாக வரவிருப்பை தான் காட்டும், இது பற்றிருப்பையும் கூட காட்டலாம். சில ஏதாவது ஒரு சமயத்தில் பற்றிருப்பை காட்டலாம். த நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சரிகட்டுதல்கள். அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் நிலை முதல் முறையில் எப்படி இருக்கும்னா ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், சேலரி ஆர் கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் டன் இன் கரண்ட் அக்கௌண்ட். இது அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே வரும், இந்த முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி
அது ஊதியம் அல்லது கழிவு, லாபம் அல்லது நட்ட பங்கு தொடர்பான அனைத்து சரிதர கட்டுதல்களும் நடப்பு கணக்கில் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படும். அண்டர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மாறுபடும் முதல் முறையில் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், interest on drawings, salary or commission, share of profit or loss are done in capital account. இங்கே எதில் வரும் அப்படின்னா எல்லாமே அதை முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, ஊதியம், கழிவு, லாபம், நட்டப்பங்கு தொடர்பான அனைத்து சரிக்கட்டுதல்களும் இங்கே எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கணக்கில் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். These are all the difference between ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதுதான் நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். கூட்டாளிகளுடைய முதல் மீது வட்டி மற்றும் எடுப்பு மீது வட்டி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல் மீது வட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் த interest allowed on capital of partners. In general, if the capitals of partners are disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. It will compensate the partners who have contributed high amount towards capitals. The rate of interest on capital is generally agreed by the partners and is mentioned in the partnership deed. It is allowed only when there is profit and it is provided before division of profit among the partners. No interest is allowed on the capital of partners if it is not specifically mentioned in the partnership deed. When the firm incurs loss, interest on capital will not be provided. If there is insufficient profit, that is, the net profit is less than the amount of interest on capital, interest on capital will not be provided, but the profit will be distributed among the partners in their capital ratio. இந்த முதல் மீது வட்டி அப்படின்றது இந்த கூட்டாளிகள் மீது அனுமதிக்கப்படக்கூடிய வட்டியாக இருக்குது. பொதுவாக அந்த கூட்டாளியுடைய முதல் அவர்களுடைய லாப பகிர்வு விகிதத்தில் சமனற்றவையாக இருந்தால் அது முதல் கூட்டாளிகளுக்கு ஈடு செய்வதாக அமையும். அந்த முதல் மீதான வட்டி வீதம் பொதுவாக கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட வீதத்தில் இருக்கும். இது கூட்டாண்மையில் ஒப்பாவணத்தை குறிப்பிட இருக்க வேண்டும். இந்த லாபம் இருக்கும்போது மட்டுமே முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுது மற்றும் இது கூட்டாளியுடைய லாப பகிர்வுக்கு முன் வழங்கப்பட வேண்டும். இந்த கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் இந்த முதல் மீது வட்டி பற்றி எதுவுமே குறிப்பிடல அப்படின்னம்னா அந்த கூட்டாளியுடைய முதலுக்கு வட்டி அனுமதிக்கப்படுறது கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்லலைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை அனுமதிக்கப்படுறது கிடையாது. ஸோ அந்த நிறுவனத்தில் அந்த நஷ்டம் இருக்கும்போது லாஸ் ஏற்படும் போது அந்த கேபிட்டல் அதாவது முதலுக்கு இன்ட்ரெஸ்ட் வழங்குறது கிடையாது, வட்டி வழங்குறது கிடையாது. இந்த லாபம் போதுமானதாக இல்லாத போது அதாவது நிகர லாபம் முதல் மீது வட்டி தொகையை விட குறைவாக இருக்கும்போது லாபம் வட்டியை விட குறைவாக இருக்குது அப்படின்னம்னா அந்த முதல் மீது வட்டி வழங்க மாட்டாங்க. ஆனால் அந்த லாபம் இருக்கும்போது அந்த கூட்டாளிகளுக்கு இடையே அவர்களுக்கு முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறது. எதில் பகிர்ந்தளிக்கிறாங்க? கேபிட்டல் ரேஷியோவில் அதை பகிர்ந்தளிக்கப்படுது. The next, following are the journal entries to be made in the books of partnership firm. இந்த குறிப்பேடு பதிவுகள் இந்த கூட்டாண்மை நிறுவனத்துக்கு ஏடுகளில் பதியப்பட வேண்டும். ஸோ எப்படி ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல் மீது வட்டி வழங்கும் போது, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும்போது அதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி இருக்கும் அப்படின்னு பாரு. Interest on capital account debtor to
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டெபிட் பண்ணணும். பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டோ அங்கே எதை கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதாவது முதல் மீது வட்டி கணக்கை பற்று வைக்கணும். கூட்டாளியுடைய முதல் கணக்கோ அல்லது கூட்டாளியுடைய நடப்பு கணக்கோ வரவு வைக்கணும். இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது முதல் மீது வட்டி கொடுக்கும்போது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு த பார்ட்னர்ஸ் from the firm, hence partners capital or current account is credited and interest on capital account is debited. அதை தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The next one, for closing interest on capital account, முதல் மீது வட்டி கணக்கை முடிக்கும்போது க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எப்படி என்ட்ரி வரும்? Profit and loss appropriation account debtor to interest on capital account. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று வைக்கணும். முதல் மீது வட்டி கணக்கை வரவு வைக்கணும். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை க்ளோஸ் பண்ணும்போது, முதல் மீது வட்டி கணக்கை முடிக்கும்போது. ஸோ எது டெபிட் வரணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் வரணும். ஸோ லாப நட்ட பகிர்வு பற்று வைக்கணும், முதல் மீது வட்டி கணக்கை வரவு வைக்கணும். தென் நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், முதல் மீதான வட்டி கணக்கெழுதல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் த capitals at the beginning for the relevant period. If there is any additional capital introduced or capital drawn during the year, it will cause change in the capitals, and interest is to be calculated proportionately on the changed capitals for the relevant period. இந்த முதல் மீது வட்டி இந்த நடப்பு ஆண்டுக்குரிய தொடக்க முதல்ல கணக்கிடப்படுது. அந்த ஆண்டு அந்த கூட்டாளிகளுடைய முதல் கணக்கு ஏதாவது கொண்டு வந்திருந்தாலோ அல்லது முதல் தொகையில் நிரந்தரமாக ஏதாவது திரும்ப எடுத்திருந்தாலோ அது முதல் கணக்கு தொகையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். எனவே இந்த நடப்பாண்டுக்குரிய வட்டியானது முதல் தொகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விகிதத்திற்கு ஏற்ப கணக்கிடப்பட வேண்டும். ஸோ அந்த முதல்ல எப்படி மாற்றம் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் interest on capital is equal to amount of capital into rate of interest per annum into period of interest. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதிலிருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை மல்டிபிள் பண்ணணும். கூடவே அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நாள், பீரியட் 1 மந்த்தா 2 மந்த்தா 1 டேவா 5 டேவா 1 மந்த்தா இந்த மாதிரி டே கணக்குலையோ அல்லது மந்த் கணக்குலையோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீரியடும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அது முதல் மீது வட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்? முதல் தொகை அங்கே எவ்வளோ இருக்கோ அந்த முதல் தொகையோட அந்த ஆண்டுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற வட்டி விகிதத்தை மல்டிபிள் பண்ணணும். கூடவே அது எவ்வளோ காலத்துக்கு, 1 மாதமா 2 மாதமா அந்த வட்டிக்குரிய காலம் எவ்வளோ, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அதாவது முதல் மீது வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை பெருக்கல் ஆண்டுக்கான வட்டி விகிதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம். ஓகே, தென் if capital at the beginning is not given, then it can be calculated as below. So கேபிட்டல் பிகினிங்கில் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கல அப்படின்னம்னா அதை ஒரு ஃபார்மேட் பிரகாரம் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி அந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டலை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன? கேபிட்டல் அட் த எண்ட், அதாவது இறுதி முதல்.
நம்ம அவுட்டர் காலத்தில் எழுதிக்கணும். ஆட் கூட்டுக drawings during the year. ஸோ அந்த இயரில் நம்ம எவ்வளோ ட்ராயிங்ஸ் எடுத்திருந்தோமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணணும் அதனால் அதை என்ன பண்ணிக்கோ, இன்னர் காலத்தில் எழுதிக்கோ. அது மட்டும் இல்லாமல் அது கூட இன்னொன்று ஆட் பண்ணுறோம், என்ன, கேபிட்டல் withdrawn டியூரிங் த இயர். ஸோ ஏதாவது அந்த வருஷத்தில் ஏதாவது முதல்ல திரும்ப எடுத்திருந்தோம் அப்படின்னம்னா ஓகே, அதையும் நம்ம இங்கே இன்னர் காலத்தில் எழுதி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டரில் எழுதி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எதுலேருந்தே எண்டுலேருந்தே இந்த ட்ராயிங்ஸ் கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராயிங்ஸையும் எடுத்த முதலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு பாரு, லெஸ் கழிக்க ப்ராஃபிட் கிரியேட்டட் டியூரிங் த இயர். எந்த மெத்தடில் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ அல்லது ட்ராயிங்ஸோனா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருக்கும்போது, அதாவது மாறுபடும் முதலாக இருக்கும்போது ப்ராஃபிட் கிரியேட்டட் டியூரிங் த இயர் அதை என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணணும். அது கூடவே நம்ம இன்னும் எதையும் லெஸ் பண்ண போகிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். ஏதாவது கூடுதல் முதல் கொண்டு வந்திருந்தோம்னா அதையும் இது கூட சேர்த்திக்கணும் லெஸ் பண்ணுறதோட. இந்த லெஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஐட்டத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னரில் எழுதிக்கிறோம். அதை ரெண்டையுமே லெஸ் பண்ணணுங்கிறனால ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டரில் எழுதி அதை டோட்டலாக நம்ம லெஸ் பண்ணி காட்டுறணும். ஸோ அதுதான் என்ன நமக்கு அப்படி பார்த்தோன்னா கேபிட்டல் அட் த பிகினிங், தொடக்க முதல். ஸோ கேபிட்டல் அட் த எண்டில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராயிங் டியூரிங் த இயர் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டலாக இருந்து அது கூடவே என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ட்ராயிங் டியூரிங் த இயர் அதையும் ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ராஃபிட் கிரியேட்டட் டியூரிங் த இயர் இஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அதையும் லெஸ் பண்ணுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் அதையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் அட் த பிகினிங். இறுதி முதல் கூட அந்த ஆண்டில் எடுத்த எடுப்பு மாறுபடும் முதலாக இருக்கும்போது எடுத்த எடுப்போம், அந்த ஆண்டில் திரும்ப எடுத்த முதல் நிரந்தரமாக முதல்ல இருந்து பணம் எடுத்திருப்போம் அதையும் நம்ம கூட்டணும். அது கூட்டி வந்த விடையோட நம்ம எதெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆண்டில் லாபம், வரவு வைத்த லாபம், அது மாறுபடும் முதலாக இருக்கும்போது இருந்த லாபம் அதை கழிச்சிக்கணும். அது கூடவே இன்னும் எதையும் கழிக்கணும் அப்படின்னா அந்த ஆண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் அதையும் நம்ம கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க முதல். ஓகே, புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இல்லஸ்ட்ரேஷன் 5 எடுத்துக்காட்டு 5 பார்க்க போகிறோம். மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அண்ட் த ரேஷியோ ஆஃப் 3:1. The capital on 1st April 2017 was rupees 80,000 for Mannan and rupees 60,000 for Ramesh, and their current account shows a credit balance of 10,000 and 5,000 respectively. Calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2018 and show journal entries. இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதை ஜேர்னல் என்ட்ரியில் போஸ்டிங்கும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா தெரியும், அதை ஜேர்னல் என்ட்ரியை நம்ம போஸ்டிங் போடுறதுக்கும் நமக்கு என்ன தெரியும், ஜேர்னல் என்ட்ரி தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் annum இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும், பீரியட் 1 year. அப்போது நம்ம அங்கே பீரியட் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா 12/12ன்னு வரும். ஸோ அதனால் அந்த பீரியடை நம்ம
12க்கு கம்மியாக இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பீரியடை நம்ம இங்கே எடுத்துக்க வேணாம் இப்போது இந்த சம்மில். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன் கேபிட்டல். ஸோ இங்கே 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 2 பார்ட்னருக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மன்னனுடைய கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மன்னனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80,000. அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 பேர்த்துக்குமே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5%. ஸோ அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், 80,000 இன்ட்டு 5/100 எவ்வளோ வரும்? ஸோ 5/100 அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும், 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆயிரும். 800 இன்ட்டு 5 எவ்வளோ வரும், 4,000. ஸோ மன்னனுடைய கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4,000. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல். ரமேஷுடைய கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ரமேஷுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 60,000. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 5%. 60,000க்கு 5% கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 0க்கு 2 0 போச்சுன்னா 600 இன்ட்டு 5 வரும். 600 இன்ட்டு 5 எவ்வளோ, 3,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல் ஈக்குவல் டு ₹3,000. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ அதை நம்ம எடுத்து போஸ்டிங்கில் எழுத போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ டாபிக் மட்டும் எழுதிக்கோ. ஸோ அண்டர் தட் 2 ஜேர்னல் வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு ஜேர்னல். அந்த கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜேர்னல் நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட் பர்டிகுலர் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். அண்டர் த டேட் 31st March 2018. இப்போ டேட் போட்டாச்சு. ஸோ நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஜேர்னல் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் எழுதிக்குவோம், அதுக்கப்புறம் அமௌண்ட்டை போஸ்டிங் போடுவோம். ஃபஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு மன்னாஸ் கரண்ட் அக்கௌண்ட், மன்னனுடைய கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்ல எழுதணும். தென் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ, மன்னனுக்கு 4,000. இப்போ கிரெடிட்ல எழுது, மன்னன் கரண்ட் அக்கௌண்ட்க்கு நேராக கிரெடிட்ல 4,000. அண்ட் ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட்க்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்ல 3,000 எழுதணும். இப்போ எழுதியாச்சு. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ வரும், ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டெபிட்ல எழுதணும், 7,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன, நரேஷன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஜேர்னல், இதை வந்து எதுக்கு மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் மாத்திரம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது எதுக்கு மாத்திரம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்க்கு மாத்திரம். அப்போது அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ன அப்படின்னு பாரு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் ₹7,000 to interest on capital account ₹7,000. And narration, interest on capital closed. interest on capital என்ன ஆயிடுச்சு, இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த சம். இதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. மன்னன் மற்றும் ரமேஷ் என்னும் கூட்டாளிகள் 3:1 என்னும் விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 2017 ஏப்ரல் 1 அன்று அவர்களுடைய முதல் மன்னன் ₹80,000, ரமேஷ் ₹60,000 மற்றும் அவர்கள் நடப்பு கணக்குகள் முறையே 10,000 மற்றும் 5,000 என வரவிருப்பை காட்டியது. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% கணக்கிடவும் மற்றும் அதற்கான குறிப்பேற்று பதிவுகளையும் தரவும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முதல் மீது வட்டி எவ்வளோ அப்படின்ட்டு
நம்ம கண்டுபிடிக்கணும். மன்னனுக்கு எவ்வளோ, ரமேஷ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா, குறிப்பேட்டு பதிவாகவும் தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதல் மீதான வட்டியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை குறிப்பேட்டில் எடுத்து எழுதலாம். முதல் மீது வட்டி கணக்கிடுதல். ஸோ அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாரு. முதல் மீது வட்டி இஸ் ஈக்குவல் டு முதல் தொகை பெருக்கல் வட்டி விகிதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம். ஸோ இங்கே வட்டிக்குரிய காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓராண்டு. ஸோ அதனால நம்ம அதை முழுசாக ஒரு ஆண்டுக்கு கணக்கிடுறதுனால அந்த வட்டிக்குரிய காலத்தை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒமிட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்குரிய காலம் 12 மாதம், நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறதும் 12 மாதம். ஸோ 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன வரும், 1 தான் வரும். அதனால் முழு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த வட்டிக்குரிய காலத்தை நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, வட்டி தொகை எவ்வளோ இருக்குது, அதாவது முதல் தொகை எவ்வளோ, வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்ட்டு இருக்குது. நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். ஸோ அப்போ மன்னனுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். மன்னன் முதல் மீது வட்டி. மன்னனுடைய முதல் எவ்வளோ, 80,000. வட்டி வீதம் எவ்வளோ, 5%. ஸோ இப்போ 80,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். 80,000 பெருக்கல் 5/100. இந்த 2 சைபருக்கு 2 சைபர் போச்சுன்னா மேலே எவ்வளோ இருக்கும், 800 ரூபாய் இருக்கும். 800 இருக்கும் இன்ட்டு 5. ஸோ 800 இன்ட்டு 5 4000. ஸோ அப்போ மன்னனுடைய முதல் மீது வட்டி எவ்வளோ, 4000. தென் ரமேஷ் முதல் மீது வட்டி. அதாவது ரமேஷுடைய முதல் எவ்வளோ, 60,000. வட்டி வீதம் எவ்வளோ, 5%. ஸோ அந்த 60,000க்கு 5%. ஸோ 60,000 இன்ட்டு 5/100. ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 600 இன்ட்டு 5 எவ்வளோ, 3000. ஸோ இப்போ ரமேஷ் முதல் மீது வட்டி எவ்வளோ, ரூபாய் 3000. ஸோ இப்போ இந்த முதல் மீது வட்டி கணக்கிடும் போது அது நம்ம என்ன எடுத்துக்கணும், நடப்பு கணக்கினுடைய இருப்பாக எடுத்துக்கொண்டு, நடப்பு கணக்கினுடைய இருப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. அதனால் அதை நடப்பு கணக்கில் நம்ம காட்டணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குறிப்பேட்டு பதிவு போடுறோம். ஸோ நாள் விவரம் பேரேட்டு பக்க எண் பற்று வரவு. ஸோ தேதி என்ன, 31 மார்ச் 2018. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன வரும் நமக்கு, முதல் மீது வட்டி கணக்கு பற்று, மன்னன் நடப்பு கணக்கும் ரமேஷ் நடப்பு கணக்கு, இது ரெண்டும் வரவு. ஸோ அப்போ அமௌண்ட் நம்ம இப்போ எழுதுகிறோம். மன்னனுடைய நடப்பு கணக்கில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4000. ஸோ வரவில் மன்னன் நடப்பு கணக்குக்கு நேராக 4000 எழுது. ஸோ நெக்ஸ்ட்டு ரமேஷ் நடப்பு கணக்கு. ஸோ ரமேஷ் நடப்பு கணக்கு எவ்வளோ, 3000. ஸோ வரவில் நம்ம 3000 எழுது. இப்போ முதல் மீது வட்டி எவ்வளோ வரும், ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய முதல் மீது வட்டி தெரிஞ்சிடும். எவ்வளோ, 7000. ஸோ அதை அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 7000ன்னு பற்றில் எழுதுகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரேஷன் எழுதணும், குறிப்பு எழுதணும்ல. முதல் மீது வட்டி வழங்கியது. அங்கே என்ன, முதல் மீது வட்டி வழங்கியது. தென் ரெண்டாவது ஒரு என்ட்ரி எழுதணும். என்ன, அந்த முதல் மீது வட்டி கணக்கை நம்ம என்ன பண்ணணும், முடிக்கணும், கணக்கை தீர்த்து முடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன குறிப்பேடு, லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று. இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 7000. முதல் மீது வட்டி கணக்கு வரவு எவ்வளோ, 7000. ஸோ லாப நட்ட கணக்கு பற்று முதல் மீது லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று 7000, முதல் மீது வட்டி கணக்கு வரவு 7000. இப்போ இந்த நரேஷன் எழுது குறிப்பு, முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது. முதல் மீதான வட்டி கணக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். அதுதான் நம்ம இங்கே எழுதணும், முதல் மீது வட்டி கணக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸசைஸ் சம்மு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5. Manan and Ramesh share profit and losses and the ratio 3:2 and their capital on
1st April 2018 was Mannan rupees 1,50,000 and Ramesh rupees 1 lakh respectively, and their current accounts shows a credit balance of rupees 25,000 and rupees 20,000 respectively. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னன் அப்படி ரமேஷ் அப்படின்ற 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மன்னனுடைய அமௌண்ட்டு 1,50,000ம் ரமேஷுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எதில் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்டோடைய இது. ஸோ அதனுடைய கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 25,000 அண்டு 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, 6% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கால்குலேட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஸோ மன்னனுக்கு எவ்வளோ வருது, தென் ரமேஷ்க்கு எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போடலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஃபார்முலா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன, நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தென் நம்ம அதில் அப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இங்கே 2 பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அதனால் 2 பேருக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னாஸ் கேபிட்டல். ஸோ மன்னாவுடைய கேபிட்டல் எவ்வளோ, 1,50,000. ஸோ அப்போ அந்த 1,50,000க்கு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6%. அப்போ 1,50,000 into 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1 year. ஸோ 12/12. ஸோ 1,50,000 into 6/100 into 12/12. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும், 12க்கு 12 கேன்சல் ஆகிடும். அப்போது 1,500 into 6 into 1. இப்போ 1,500 into 6 எவ்வளோ, 9,000 into 1 எவ்வளோ, 9,000 தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னாஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 9,000. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க, யாரது, ரமேஷ். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, ரமேஷுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh into 6% into 1 year, 12/12. அப்போ 1 lakh into 6/100 into 12/12. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 2 0க்கு 2 0 போயிடும். 1,000 into 6 into 1, 1,000 into 6, 6,000. So interest on Ramesh capital is equal to 6,000. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம நோட் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேலன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபார் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கரண்ட் அக்கௌண்ட்டாக அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் கேபிட்டல்லேருந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எழுதிக்கணும். ஓகே, தென் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னா கேபிட்டல் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டலும் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் அதை ஜேர்னல் என்ட்ரியில் போஸ்டிங் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஜேர்னல் என்ட்ரி, டேட், பர்டிகுலர், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் எழுதியாச்சா. தென் நெக்ஸ்ட்டு டேட் என்ன இருக்குது, 31st March 2019. இப்போ இங்கே ஜேர்னல் என்ட்ரி என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னாஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாரு. ஸோ மன்னாஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக கிரெடிட்டில் எழுது 9,000
அண்ட் ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக கிரெடிட்டில் எழுது 6000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி டெபிட்டில் எழுது 15,000. ஸோ இப்போ என்ட்ரி பாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000 to Manna's current account 9,000 to Ramesh current account 6,000. In narration, interest on capital provided. Then அதை நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ என்ன ஜேர்னல் அப்படின்னு பாரு, 31st March 2019 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 15,000 to இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 15,000. ஸோ இப்போ ப்ராக்கெட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னாச்சு, இப்போது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி, மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் நட்டங்களை 3:2 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் முறையே மன்னன் ரூபாய் 1,50,000 மற்றும் ரமேஷ் ரூபாய் 1,00,000 ஆகும். அவர்களின் நடப்பு கணக்குகள் ரூபாய் 25,000 மற்றும் ரூபாய் 20,000 என வரவிருப்பை காட்டியது. 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கு உரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பார்ட்னர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாப நட்ட பகிர்வு விகிதம் எவ்வளோ, 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுடைய முதல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1,50,000 1,00,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுடைய என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த நடப்பு கணக்கு 25,000 20,000 வரவிருப்பை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய முதல் மீது வட்டி 6% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, முதல் மீது வட்டியை கணக்கிட்டு அதை குறிப்பேட்டில் பதிய சொல்லியிருக்காங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முதல் என்ன நிலை முதலும் கொடுத்துருக்காங்க, நடப்பு கணக்கும் உண்டானது வரவிருப்பு இருப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் மட்டும் எடுத்து அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். முதல் மீது வட்டி கணக்கிடுதல். இப்போ முதல் மீது வட்டி இஸ் ஈக்குவல் டு முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். இப்போ மன்னன் முதல் மீது வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மன்னனுடைய முதல் எவ்வளோ, 1,50,000. அவருக்கு வட்டி விகிதம் எவ்வளோ, 6%. வட்டிக்குரிய காலம் எவ்வளோ, 12 மாதம், அதாவது ஓராண்டு. இப்போ 1,50,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 12/12. ஸோ அப்போ 12க்கு 12 கேன்சல் ஆகிடும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,500 இன்ட்டு 6. ஸோ இப்போ மன்னன் முதல் மீது வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000. அதே போல் ரமேஷ் முதல் மீது வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரமேஷ் முதல் மீது வட்டி 1,00,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 12/12. ரமேஷுடைய முதல் 1,00,000, அவருக்கு வட்டி விகிதம் 6%, ஓராண்டு காலத்துக்கு வட்டியை கணக்கிடுறோம். ஸோ அப்போ ரமேஷ் முதல் மீது வட்டி 1,00,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 12/12. 12க்கு 12 கேன்சல் ஆகிடும், 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 1000 இன்ட்டு 6. ரமேஷ் முதல் மீது வட்டி ரூபாய் 6,000. ஸோ அப்போ இங்கே குறிப்பு எழுதணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மீது வட்டி கணக்கிடும் போது இந்த நடப்பு கணக்கினுடைய இருப்பை எடுத்துக்க கூடாது. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், குறிப்பேட்டு பதிவு போட போகிறோம். ஸோ நாள், விவரம், பேரேற்று பக்க எண், பற்று, வரவு. ஸோ முதல் குறிப்பேடு என்ன அப்படின்னு பாரு, தேதி போட்டுக்கோ, 31/3/2019. முதல் மீது வட்டி கணக்கு பற்று
மன்னன் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு. ரமேஷ் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு. ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னனுடைய நடப்பு கணக்கில் எவ்வளோ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9000. அதுக்கு நேராக வரவில் 9000 எழுதிக்கோ. தென் ரமேஷுடைய நடப்பு கணக்கில் ரூபாய் 6000 வரவு இருப்பு எழுதிக்கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரெண்டையும் கூட்டி பற்றில் எழுதுகிறோம் 15000. குறிப்பு எழுதணும். ஸோ என்ன? முதல் மீது வட்டி வழங்கியது. தென் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த முதல் மீது வட்டி கணக்கை முடிக்கணும், க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு குறிப்பீடு. ஸோ அது ரெண்டாவது குறிப்பீடு என்ன அப்படின்னு பாரு. 31/3/2019 லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவு எவ்வளோ அமௌண்ட்டு? 15000. குறிப்பு எழுது. முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது. என்ன பண்ணுறோம்? முதல் மீது வட்டி கணக்கை முடிச்சிட்டோம். அதுக்கு என்ன இன்னொருக்கா சொல்கிறேன் என்ட்ரி. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று 15000. முதல் மீது வட்டி கணக்கு வரவு 15000. முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது. ஸோ இப்போ இதான் 5வது சம்மு முடிஞ்சிச்சு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.